விஷயத்தை நம்ம பண்ணும் பொழுது நம்ம மேலேயே நம்பிக்கை இல்லாமல் நம்ம வேஸ்ட்டு அப்படின்ட்டு நம்ம சொல்லவே கூடாது, மனசுலையும் நினைக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா, வேலை செய்யாத டைமே ஒரு நாளைக்கு 2 தடவை கரெக்டான டைமை காட்டுது. அதே மாதிரி நம்மளுடைய டைமை வேஸ்ட் பண்ணாமல் சுலபமாக கூகுளை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு 15 டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதனால் வீடியோ போகிறதுக்கு முன்னாடி எல்லோரும் லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரிப்ஷன் எல்லாத்தையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய 15 கூகுள் ட்ரிக்ஸுமே டைரெக்டாக கூகுள் சர்ச்சில் போய் தான் டைப் பண்ண போகிறோம். வேறு எந்த ஆப்ஷனுக்குமே நம்ம போக போகிறது கிடையாது. அதனால் கூகுள் சர்ச்சிலேயே நம்ம டைரெக்டாக டைப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருப்போம். ஃபஸ்ட்டு ட்ரிக்கு, கூகுள் கால்குலேட்டர். நார்மலாக எல்லோரும் மொபைல்லையுமே கால்குலேட்டர் இருக்கும், இருந்தாலுமே இது ஒரு ட்ரிக்கு அப்படிங்கிறதுனால நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க. கூகுள் சர்ச்சில் போய் கால்குலேட்டர் அப்படின்னு டைப் பண்ணிங்க அப்படின்னா டைரெக்டாக கூகுளுடைய பேஜ்லேயே கால்குலேட்டர் ஓப்பன் ஆயிரும். நீங்கள் அதுலேயும் கால்குலேட் பண்ணிக்கலாம், இல்லை ஆஃப் பண்ணிவிட்டு நெட் இல்லாட்டா நார்மலாக மொபைல் கால்குலேட்டர்லேயே பண்ணிக்கலாம். எனக்கு தெரிஞ்சு மொபைல் கால்குலேட்டரில் பண்ணுறதே பெஸ்ட்டு. 2வது ட்ரிக்கு, ஃபைண்ட் யுவர் ஐபி அட்ரஸ். கூகுள் சர்ச் மூலயமா நம்மளுடைய ஐபி அட்ரஸை நம்ம இன்ஸ்டண்ட்டாக பார்த்துக்கிற முடியும். அதில் கூகுள் சர்ச்சில் போய் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, வாட் இஸ் மை ஐபி அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா அந்த பேஜுடைய ஃப்ரண்ட்லேயே உங்களோட ஐபி அட்ரஸ் வந்துடும். ஈஸியாக நீங்கள் பார்த்துக்கிடலாம். அடுத்த ட்ரிக்கு, சன்ரைஸ் அண்டு சன்செட். கூகுள் சர்ச்சில் போய் சன்ரைஸ் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா சன்ரைஸ் எப்போ உதிக்கும் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி சன்செட் அப்படிங்கிறத டைப் பண்ணிங்கன்னா சூரியன் எப்போ மறையுது அப்படிங்கிற 2 கரெக்ட் டைமையுமே நீங்கள் அக்யூரேட்டாக கூகுளில் பார்த்துக்கிற முடியும். அடுத்து குயிக் கன்வெர்ட். இது எதை குறிக்குது அப்படின்னா, கூகுள் சர்ச்சில் போய் சென்டிமீட்டர், மீட்டர், மில்லிமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான மீட்டர்ஸ் இருக்கும். அதை நீங்கள் டைப் பண்ணிவிட்டு சென்டிமீட்டர் டு மீட்டர் அப்படின்னு டைப் பண்ணிங்க அப்படின்னா கீழே அந்த போர்டு ஓப்பன் ஆயிரும். நீங்கள் எத்தனை மீட்டர், சென்டிமீட்டர், மில்லிமீட்டர் அப்படின்ட்டு எக்கச்சக்க மீட்டர் அந்த லிஸ்ட்டில் வரும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக கன்வெர்ட் பண்ணிக்கிற முடியும். அடுத்த ட்ரிக்கு, எல்லா கிரிக்கெட்டர்ஸ்க்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு ட்ரிக்கு. எல்லாருமே கிரிக்கெட் விளையாடுறதுக்கு பேட்டு, பால், ஸ்டெம்பு எல்லாமே கரெக்டாக கொண்டு வருவாங்க. ஆனால் டாஸ் போடுறதுக்கு மணி கொண்டு வர மாட்டாங்க. அந்த டயத்தில் தேடிட்டு இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. எல்லார் பாக்கெட்லேயுமே ஆண்ட்ராய்டு மொபைல் இருக்கும். எடுத்து கூகுளில் ஃப்ளிப் ஏ காயின் அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா பேஜுடைய இண்டெக்ஸ்லேயே காயின் ஃப்ளிப் ஆக ஆரம்பிக்கும். எத்தனை தடவை வேணாலும் ஃப்ளிப் பண்ணி ரேண்டமாக காயினை ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஹெட்டு, டெயில் எது வேணாலும் அது ரேண்டமாக வரும். கிரிக்கெட்டர்ஸுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ட்ரிக். அடுத்த ட்ரிக்கு, கரன்சி கன்வெர்ட்டர். வழக்கம் போல் கூகுளில் போயிட்டு கரன்சி கன்வெர்ட்டர் நம்ம எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா, இப்போ 1 ரூபியில் இருந்து நீங்கள் அமெரிக்கன் டாலரை கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா 1 ரூபி to USD அப்படின்ட்டு போட்டு சர்ச் பண்ணிங்க அப்படின்னா இந்தியன் ருப்பீஸும் அமெரிக்கன் டாலரும் கம்பேர் ஆகி நம்மளுக்கு இன்ஸ்டண்ட்டாக மீனிங்கையும் கரன்சியுடைய மதிப்பையும் காட்டிடும். அடுத்த ட்ரிக், ரோல் ஏ டைஸ். பாம்பு கட்டம் விளையாடுபவர்களின் கவனத்திற்கு. பாம்பு கட்டம் விளையாடும் போது நீங்கள் ஊட்டக்கூடிய உருட்டுக்கட்டை ஸ்லிப் ஆயிடுச்சு, மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா கூகுள் சர்ச்சில் போய் ரோல் ஏ டைஸ் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். இன்ஸ்டண்ட்டாக டைஸ் ரொட்டேட் ஆக ஆரம்பிக்கும். எத்தனை தடவை வேணாலும் ஃப்ளிப்பிய டாஸ் மாதிரி ரேண்டமாக நீங்கள் கிளிக் பண்ணி அக்சஸ் பண்ணிக்கிற முடியும். நம்ம லோக்கல் டைமை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கூகுள் சர்ச்சில் லோக்கல் டைம் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய இல்லை நம்ம ஏரியாவில் இருக்கக்கூடிய லோக்கல் டைமை அது இன்ஸ்டண்ட்டாக காட்டிடும். ஏதாவது ஒரு வெப்சைட்டை நம்ம பின்பக்கத்தில் இருந்து டைப் பண்ணோம் அப்படின்னா அது ஒழுங்கான ரிசல்ட்டை கொடுக்காது. ஆனால் நம்ம கூகுள் மாமா பின்பக்கத்தில் இருந்து டைப் பண்ணாலும் கூட பின்பக்கமே இருந்து ரிசல்ட்டை கொடுக்குது. ELGOOG அப்படின்னு கூகுள் சர்ச்சில் பின்பக்கத்தில் இருந்து டைப் பண்ணாலும் கூட பின்பக்கத்தில் இருந்தே ரிசல்ட்டை கொடுக்குது சர்ச் மூலியமாக. அடுத்த ட்ரிக்கு, ரிட்டன் நம்பர்ஸ். ரிட்டன் நம்பர்ஸ் அப்படின்னா 23 அப்படின்னா TWENTYTHREE. இதுதான் ரிட்டன் நம்பர்ஸ் கூடிய ஃபார்மேட். இப்போ நிறைய பேருக்கு நம்பர்ஸுடைய ரைட்டிங்ஸ் எப்படி எழுதணும் அப்படின்னு தெரியாது. 1999 அப்படிங்கிறது எப்படி வேர்ட்ஸில் பண்ணணும் அப்படின்னு தெரியாது. அதனால் கூகுளில் போய் 1999ன்னு நம்பர் டைப் பண்ணி இன் வேர்ட்ஸ்னு கொடுத்தாலே ஆட்டோமேட்டிக்காக அது அல்ஃபபெட்டில் அந்த நம்பர் வந்துடும். நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அடுத்த ட்ரிக்கு, ட்ரான்ஸ்லேட் இல்லாமல் இப்போ யாருமே இருக்க போகிறது கிடையாது. இதுக்காண்டி தனித்தனி அப்ளிகேஷன்ஸ்லாம் டவுன்லோட் பண்ணியிருப்பாங்க. அப்படி பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. கூகுள் சர்ச்சில் போய் நீங்கள் ட்ரான்ஸ்லேட்னு டைப் பண்ணாலே இண்டெக்ஸில் ட்ரான்ஸ்லேட்டுடைய பாக்ஸ் ஓப்பன் ஆயிரும். அதில் நீங்கள் எந்த லாங்குவேஜில் இருந்து எந்த லாங்குவேஜுக்கு வேணாலும் ட்ரான்ஸ்லேட் பண்ணிக்கிற முடியும். அடுத்து ஒரு வித்தியாசமான ட்ரிக்கு, கூகுள் சர்ச்சில் ASKEW அப்படின்னு டைப் பண்ணிங்க அப்படின்னா கூகுள் கோச்சிக்கிட்ட மாதிரி கிராஸாகவே எல்லாமே வரும். அந்த வேர்டுடைய சர்ச்சுக்கு மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது ஆத்தர்ஸ் ட்ரிக். ஆத்தர்ஸ் ட்ரிக் அப்படின்னா கூகுள் சர்ச்சில் போயிட்டு புக்ஸ் பைன்னு போட்டு, உதாரணத்துக்கு ஷேக்ஸ்பியர் புக்ஸை பார்க்கணும் அப்படின்னா புக்ஸ் பை ஷேக்ஸ்பியர் அப்படின்னு அடிச்சிங்கன்னா ஷேக்ஸ்பியரில் இருக்கக்கூடிய எல்லா புக்ஸும் வந்துடும். நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிற முடியும். அடுத்தது பேரல் ரோல் ட்ரிக். பேரல் ரோல் ட்ரிக் ஒரு சில பேருக்கு தெரிஞ்சிருக்காது அப்படின்னு நினைக்கிறேன். பேரல் ரோல் ட்ரிக் அப்படிங்கிறது கூகுளை
இந்த மாதிரி சுற்ற வைக்கிறது. கூகுள் சர்ச்சில் போய் டூ எ பேரல் ரோல் அப்படின்னு டைப் பண்ணீங்க அப்படின்னா ராட்டினம் சுற்றுற மாதிரி ஒரு சுற்றிட்டு வந்து கூகுள் பேஜ் நிற்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நீ வீடியோ பண்ண வந்தியா இல்லை தூங்க வந்தியா? நைட்டு 12 மணிக்கு உட்காந்து வீடியோ பண்ணால் இப்படி தான். அடுத்து எட்டிமாலஜி அப்படின்னா வேர்ட்ஸ் எங்கேருந்து வந்திருக்கு, எது மூலியமாக வேர்ட்ஸ் பிரிஞ்சு ஒரு வேர்ட்ஸ் வந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்குறது தான் எட்டிமாலஜி. இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு ரெஸ்பெக்ட் அப்படிங்கிற வேர்டு எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எட்டிமாலஜின்னு டைப் பண்ணி பக்கத்தில் எட்டிமாலஜி ரெஸ்பெக்ட் அப்படின்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி அப்படின்னா இந்த ரெஸ்பெக்ட் அப்படிங்கிற வேர்டு எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிற முடியும். ஒரு வேர்ட்ஸுக்கு மட்டும் இல்லை, எந்த வேர்ட்ஸாக இருந்தாலும் நீங்கள் அதுக்கு எட்டிமாலஜியை பார்த்துக்கிற முடியும். இந்த 15 கூகுள் ட்ரிக்ஸும் உங்களுக்கு கப்புன்னு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரிப்ஷன். யாரும் சப்ஸ்கிரைப் எடுத்தோடனே பண்ண மாட்டாங்க. வீடியோ போக போக பாருங்கள். பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை வாழ்க தமிழ்.